நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியான வசனமாக எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 46:4 46:4 வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்த வார்த்தை, இதுவரை எங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை எங்களை பாதுகாத்தவர் இனிமேலும் எங்களை பாதுகாப்பார். இதுவரை எங்களுக்காக யுத்தம் பண்ணினவர் இனிமேலும் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்ல முடியுமா? இந்த வாக்குத்தத்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில நடப்பதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 46:4 வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படி செய்வேன்? வாக்குத்தத்தங்கள் படியாக செய்வேன். நிறைவேது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தத்துக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. சரி, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஏசாயாவின் மூலமாக அந்த நாட்களிலே ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில இருந்த, ஒரு சோர்வடைந்த நிலையில இருந்த, ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்த அந்த மக்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இதுவரை நான் செய்த நன்மைகளை, இதுவரை நான் செய்த எல்லா காரியங்களையும் யோசித்து பாருங்க. இதுவரை நான் உங்களை எப்படி நடத்தினேனோ அதே வல்லமையை வைத்து உங்களை நான் என்ன பண்ணுவேன்? இனியும் நடத்துவேன். நான் உங்களை இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்குன்னு சொல்றவங்கெல்லாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி காமிய பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தவங்களை கையப்பிடித்து சொல்லுங்க, இனிமேலும் அவர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனியும் எங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? இதை ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்முடைய எடை தெரியும், நம்முடைய உடல்ல உள்ள வெயிட் வித்தியாசப்படும். அவங்களுக்கு 40, 50, 60 சொல்லுங்க, 70 அநேகமாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டீங்க. அதுக்கு மேலே இருக்கிறாங்க 80, 90 மேலே போனவங்களாம் இருக்கிறாங்க. நம்முடைய ஆலயத்தை பொறுத்தவரை அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருப்போம், ரொம்ப நல்லது. இருக்காங்க ஐயா? சரி, பரவாயில்ல, சந்தோஷம். கண்டிப்பாக அதை கீப் இட் அப் பண்ணுவோம். நல்ல தரமான எவ்வளவு, அது என்ன சொல்கிறாங்கம்மா, அது என்னது, பிஎம்ஐ, அந்த வெயிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ளே இருப்போம். ஏன்னா நம்முடைய ஆலயத்தில் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய உடல் 60 கிலோ வெயிட்னு வைங்களேன். அது எதை காண்பிக்கிறதுனா, இந்த பூமிக்கு ஒரு கொஞ்ச நேரம், அந்த பூமிக்கு ஒரு என்ன இருக்கிறது, ஒரு புவி ஈர்ப்பு விசை. அது எவ்வளவுமா? 9.81 நியூட்டன் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. அதுதான் புவியீர்ப்பு விசையுடைய அளவு. இந்த விசை பூமியில் இவ்வளவு இருக்கும், சந்திரனில் இந்த விசை கம்மியாக இருக்கும். அதனால தான்
அந்த ஸ்பேஸில் போன உடனே நம்முடைய அந்த சந்திரனுக்கு போகிறவங்கள என்ன செய்வாங்க, அப்படியே பறப்பதற்கு சமமான மிதப்பதற்கு சமமான நிலையிலே வரும். அவங்களால நடக்க முடியாது, அவங்களால சாப்பாடு பறக்க ஆரம்பிக்கும், அப்படியே மிதக்கிற நிலைமைக்கு நீ பார்க்கலாம். ஊட்டி இப்படி நிறைய இருக்குது பார்க்கலாம். ஏன்னா அங்கே என்ன கிடையாது, புவி ஈர்ப்பு விசை கிடையாது. அப்போ நல்லா தெரியும், நம்மளுடைய எடையை இந்த பூமியானது ஒரு குறிப்பிட்ட சக்தியால் அது இழுக்கின்ற பொழுதுதான் நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியுது, ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியுது, நீங்கள் உட்கார முடியுது, நம்மளால் நடக்க முடியுது. அப்போ நம்முடைய எடையை ஏதோ ஒரு சக்தி என்ன செய்யுது, தாங்குது. அப்படி தானே? இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா இதோடைய கொஞ்சம் இடம் இருக்கும், இதை இப்படி விட்டு நிற்கும். என் கையில் வச்சா இந்த எடையை என்னுடைய கரம் என்ன செய்யுது, தாங்கி பிடிக்கிறது. இப்போ வைங்களேன், யாரா வா தம்பி வா, முன்னால் வா, ஒடிய ஒடிய முன்னால் யார் இருக்கா, வா சின்ன பசங்க யார் இருக்கா, வா. இந்த எடையை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன்னு வைங்க, இந்த 1 கிலோ எங்கே வந்துடும், என்கிட்ட இருந்து அந்த பக்கம் போயிடும். இந்த எடையை நீங்கள் தாங்குவீங்க. அதை யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் நன்றாய் புரியும் உங்களுக்கு. இதுவரை நான் உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், உங்களை தப்புவித்தேன், இனிமேலும் அவர் நம்மை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். எல்லா கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்னா நம்மை தாங்குவதற்கு ஒரு சக்தி வேணும். என்ன செய்யணும், நம்மை தாங்குவதற்கு ஒரு சக்தி வேணும். இப்போ நீங்க சேர்ல உட்காருறீங்க, என்ன அர்த்தம், நம்மளுடைய இடையை அந்த சேர் என்ன செய்யுது, தாங்கி பிடிக்கிறது. அப்போ நம்ம வசதியா சோஃபாவில் சேரில் உட்காருதான். நம்ம இப்போ படுக்கும் பொழுது நம்முடைய எடையை அது தாங்குகிறது, அதுதான் அர்த்தம். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட்டானவங்க இருந்தாங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி உள்ளே போனோடனே பஸ்ஸை எடுத்துருவாங்க, மூவ் பண்ணிடுவாங்க. உசார கம்பியை பிடிக்கலன்னு வைங்களேன், என்ன ஆகும், யார் மாட்டினாங்களோ அவங்க மேலே என்ன செஞ்சிருவாங்க, சாஞ்சி சப்பிடும். கண்டக்டரே கேட்பார், ஏயா கம்பியை பிடியா, என் மேலே ஏன் விழுற, இப்படி இருந்துக்கிட்டு என் மேலே விழுந்த கை காலம் என்ன செஞ்சிடும், உடஞ்சி போகும். என்ன அர்த்தம், எடை அங்கிருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பஸ்ஸில் இருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, கண்டக்டர் மேலே டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவரால் தாங்க முடியல. அதே மாதிரி அந்த சைடு சீட் இருக்கும் பஸ்ஸில், நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த எங்கே அதிகமான நெருக்கடி உண்டாகிற சில இடங்கள்லாம் இருக்குது, அதில் போய் மாட்டிக்கிடவே கூடாது. மாட்டினீங்கன்னா நம்ம செத்து சுண்ணாம்பாயிருவோம், ஸ்டாண்டிங்கில் பிச்சிருவாங்க நம்மளை. எல்லாரும் ஏறும்போது என்ன செய்வாங்க, அங்கே தான் இடித்து தள்ளுவாங்க, எல்லாம் தெரியும். அதே போல் அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போகிற வண்டி இருக்குது, ஊட்டிக்கு போகிற வண்டி, 14 ஹேர்பின் பெண்டு வண்டி இப்படியே போனவங்களுக்கு தெரியும். அந்த ஹேர்பின் பெண்டில் அந்த உள் சீட்டில் உட்காந்துறவங்க சரியாக பிடிக்கல, பக்கத்தவங்களை பிடிக்கல வைங்க, வண்டி ஃப்ரீயாக இருந்து ஸ்டாண்டிங்கில் ஆள் இல்லைன்னா வண்டி ஏறி இப்படி திரும்பும் பொழுது, அது வரைக்கும் வண்டி எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க, ஏறி திரும்பும் பொழுது அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு இந்த பக்கம் வந்துடும், எல்லாம் கீழே விழுந்து கிடப்பாங்க. எடை என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர், நம்மளை தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு சக்தி வேண்டியிருக்கு. உலகத்தில் நம்மை எது தாங்கி பிடிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ளது. நம்முடைய உள் எண்ணங்களில் வாங்கப்போம், நம்முடைய உள் எண்ணங்களில் வாங்க, நம்முடைய நினைவுகளில் வாங்க, நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையோடு அதை சம்மந்தப்படுத்துங்க. நம்ம இந்த நாட்களிலே நம் வாழ்கிற வாழ்க்கையோடு, நம் சந்திக்கிற பிரச்சனைகளோடு, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடைமுறைகளோடு நீங்கள் அதை தொடர்பு படுத்தினீங்கன்னா நம்மை எது கண்ட்ரோல் பண்ணுகிறது, நம்ம எது தாங்கி பிடிக்கிறது, இல்லைன்னா எது நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம், யோசித்து பாருங்க. ஆண்டோடைய அற்புதமா, அதிசயமா, ஆண்டோடைய கிரியைகளா, இல்லது கடன் பிரச்சனை, கண்ணீர், கவலை பிரச்சனைகளை நம்ம தாங்கி பிடிக்கிறோமா? அப்படி இருப்போம் என்றால் இந்த நாளிலே அந்த எல்லா எதிர்மறையான காரியங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆவதாக. எல்லாமே சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா.
வாசியுங்கள் என்னோடு இணைந்து எப்படி ஆண்டவருடைய வல்லமை நம்மை மாற்றி அமைக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதனால தான் சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கும், ஆண்டவரே என்னுடைய கால் சறுக்குகிற பொழுது உம்முடைய கரம் என்னை தாங்குகிற, என் பேலன்ஸ் அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆகும் பொழுது ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது, தாங்கி பிடிக்கிறது. எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க, இந்த நாள் இந்த காலை வேளை ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கி பிடிக்கிறது. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை இதோடு இணைத்து தியானிப்போம். அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஒரு எடுத்துக்காட்டாக நடைமுறையாக மாறுவதாக. வாசியுங்கள். இன்று வாசித்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம். மார்க்கு 2:3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே நடந்த ஒரு அற்புதம், நடந்த ஒரு அதிசய சம்பவத்தை குறித்து தியானிக்கிறோம். ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை விசுவாசித்த ஒரு ஜனக்கூட்டம், ஒரு 4 பேர் அங்கே திமிர்வாதம், அவனால் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ண முடியாது, அவனால் நடக்கவோ எதுவும் செய்ய முடியாத ஒரு மனிதனை என்ன பண்ணுறாங்க, 4 பேர் படுத்த படுக்கையாக ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தினாலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். எங்கே வராங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வராங்க. அது கொண்டு வர முடியாததுனால மேலே இருந்து கூரையை எடுத்து அப்படியே இறக்குகிறார்கள். இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை அளிக்கிறார். இதுதான் சம்பவம். ஆனால் இன்னைக்கு நம்ம தியானித்த வார்த்தை என்ன சொல்கிறது, இதுவரை நடத்தினவர் இனியும் நம்மை, நான் உன்னை தாங்குவேன், உங்களை என்ன பண்ணுவேன், ஏந்துவேன், உங்களை என்ன பண்ணுவேன், தப்புவிப்பேன். அந்த இடத்துல இந்த வசனம் எப்படி செயல்பட்டு என்பதை தியானிப்போம். அந்த திமிர்வாதக்காரனால தனிப்பட்ட முறையில் அவனால் செயல்பட என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், இன்னைக்கு இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அதே மனிதனைப் போல முடக்கப்பட்டு கிடையிலே கிடக்கப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, எந்த ஒரு முன்னேற்றமான காரியங்கள் என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியை, இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்று நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சுமக்க போகிறார், ஆண்டவர் உங்களை தாங்க போகிறார், ஆண்டவர் உங்களை தப்புவிக்க போகிறார். எத்தனை பேரை விசுவாசித்து ஆமீன் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு நேராக எல்லாரும் ஆமீன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அந்த 4 பேர் அவனை தாங்கி கொண்டு வந்தாலும், அவனை தூக்கி கொண்டு வந்தாலும் சும்மா தூக்கிட்டு வரல, ஆண்டவர் வசனத்தின் மேல விசுவாசமாய் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எல்லாரும் வாழ்களை தொடர்ந்து சொல்லுங்க, எங்க பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், சத்தமா சொல்லுங்க, எங்க பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், நாங்க இருக்கிற சூழ்நிலைகள் எது வேணாலும் இருக்கட்டும், அவைகளை இனிமே நான் பார்க்க மாட்டேன். 4 பேர் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் தூக்கி கொண்டு வராங்க. திமிர்வாதக்காரனால நடக்க முடியல, அப்படியே பார்க்கிறான் ஆண்டவர். திமிர்வாதக்காரனையும் பார்க்கிறார், அந்த 4 நபர்களையும் பார்க்கிறார், சுற்றி என்ன நடக்குது என்பதையும் பார்க்கிறார். எதற்காக அந்த மனிதனை அங்கே கொண்டு வந்தாங்க? எதுக்கு கொண்டு வந்தாங்க? சுகமடைய வேண்டும், அவனுடைய நிலைமை மாறணும், அவன் எழுந்து நடக்கணும், அவனை யாரும் தாங்கக்கூடாது, அவன் அநேகர் என்ன செய்ய வேண்டும், தாங்க வேண்டும் என்கிறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அங்க என்ன நடக்கிறது என்பதை அப்படியே கொஞ்ச நேரம்
ஒரு சில நிமிஷங்கள் தியானிங்க. அதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்க முடியாமல், நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியாமல், ஆசீர்வாதமாய் இருக்க முடியாத காரியங்களுக்கு காரணமாயும் அமைகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. மார்க்கு 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? போதும். இப்போ பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனாகிய அந்த மனிதன் எல்லாத்துக்கும் முன்னால கையையும் காலையும் முடக்கி இப்படி படுத்து கிடக்கிறான். அந்த 4 பேர் நிற்கிறாங்க. அந்த ஜனங்கள் அவனை சுற்றி உள்ள வேத பாதகர்கள் ஜனங்க, அது வீட்டில் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்பொழுது அவர்தான் அற்புதத்தை செய்யக்கூடியவர், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ யோசித்து பாருங்க, அந்த திமிர்வாதக்காரன் இருக்கிற இடத்துல நானும் நீங்களும் என்று படுத்து கொண்டு இருந்தோம் என்றால் என்ன யோசித்து கொண்டிருப்போம்? என்னமா யோசிப்பீங்க? என்னையா யோசிப்பீங்க? சொல்லுங்க, என்ன யோசிப்பீங்க? வீட்டுக்குள்ள இருந்தேன், எங்களை யாரும் இதுவரைக்கும் என்ன பார்க்கல, எல்லாத்தையும் முன்னாலே தூக்கி போட்டுட்டாங்க, எல்லாரும் என்ன பார்க்காங்க. எப்பொழுது இந்த ஆண்டவர் எனக்கு சுகத்தை, சொல்லுங்க, எப்பொழுது ஆண்டவர் எனக்கு சுகத்தை, என் கை காலெல்லாம் எப்பொழுது நார்மல் ஆகும்? ஏன்னா அவனை பாவம் சுமந்து கொண்டு இருக்கிறது, சாபம் சுமந்து கொண்டு இருக்கிறது, வியாதி அவனை சுமக்குது. அவன் உள்ளத்துல எவ்வளவு வாஞ்சையா இருந்திருப்பான், ஆண்டவர் என்னை சுமக்க வேண்டும், ஆண்டவர் என்னை தாங்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையா இருந்திருப்பான். ஆனா என்ன நடக்குன்னு பாருங்க. இது எழுதப்படல, ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் உடைக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த வியாதி அவனை தாங்காது. அந்த வியாதியினுடைய விடுதலையை படுக்கையாக எடுத்துக்கொண்டு சாட்சியை தாங்கி கொண்டு போவான். ஐயா, எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? இந்த மார்ச் மாதம் அந்த மாதமாக ஏன் மாறக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு? அங்கே மிகப்பெரிய அவங்க உள்ளத்துல என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? இவன் எப்படா எழுந்து நடப்போன்னு சொல்லி வியாதியிலேருந்து வெளியே வருவோம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவோம், இந்த கடன்லேருந்து எப்போ வெளியே வருவோம், இந்த நஷ்டத்துலேருந்து எப்போ வெளியே வருவோம், ஒரே வீட்டில் எப்போ பார்த்தாலும் அமர்க்களமாக இருக்கு, இதுலேருந்து எப்போ வெளியே வருவோம்னு சொல்லி அவன் யோசிக்க, ஆண்டவுடைய சித்தத்தில், ஆண்டவுடைய சமூகத்தில் உங்க வாழ்க்கை முற்றிலும் வேற. கையை தட்டி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவத்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னேன், அப்போதே விடுதலை வந்திருக்கும். நீங்க பண்ண இந்த ஆர்கியூமெண்டால, நீங்க போட்ட தப்பான வார்த்தைகளால, தப்பான கணக்குகளால இவருடைய விடுதலை தாமதப்படுகிறது. உங்க வாழ்க்கை அதான் நடந்து கொண்டிருக்கு. இத்தனை நாட்கள், இத்தனை பிரச்சனைக்கு, இத்தனை காரியங்களுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. உங்களை அழிக்க நினைக்கிற சக்திகள், உங்களை எதிர்க்கிற சக்திகள், உங்களுக்கு எதிரான நிலைமைகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி தாங்கினதுனால தான், நீங்களும் அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டதுனால தான் இத்தனை காரியங்கள் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் உடைக்கப்படுவதா என்ன சொன்னாரு? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சது. அதுவரை அவனை தாங்கின வியாதி, அதுவரை அவனை தாங்கின சாபம், அதுவரை தாங்கின எல்லா காரியத்தையும் அவன் ஒரே நொடியில அவனுடைய படுக்கையை எடுத்து இதுவரை அவனை தாங்கி கொண்டு வந்தாங்க. இப்பொழுது அவனுடைய படுக்கையை அவனே தாங்கி கொண்டு, அதை சாட்சியாக தாங்கி கொண்டு
அற்புதமாக ஆண்டவரை துதித்து நடந்தான் ஐயா. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் அதே அற்புதம் இன்னைக்கு நடப்பதாக, அதே அதிசயங்கள் நடப்பதாக, அதே வல்லமை இறங்குவதாக. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார், இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்குவார், இதுவரை என்னை ஏந்தினவர் இனியும் ஏந்துவார். ஆமென் சொல்ல முடியுமா? ஏந்தினவர் சிலுவையின் ஆசீர்வாதங்களால என்னை ஏந்துவார். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.